எதை அதிகம் பேசுவோமோ அதுதான் சக்கராத். அதிகம் திக்ரா, திக்ரோடு மௌத்து. அதிகம் குரானா, குரானோடு மௌத்து. அதிகம் தொழுகையா, சக்கராத்தில் தொழுகையில் மௌத்து வரும். அதிகமாக வீடியோவா, அதிகமாக ஆடியோவா, அதிகமாக அப்லோடா, அதிகமாக லைக்கா, அதிகமாக என்ன டவுன்லோடா, சக்கராத்திலும் ஏதாவது ஒன்றை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு தான் மௌத்து வரும். அது கருத்தறிய முடித்த ஒரு பாவமாக இருந்தால் கபரின் நரக படுகொலியாக மாறும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவில் இன்ட்ரெஸ்ட், கொடுப்பதில் இன்ட்ரெஸ்ட், எடுப்பதில் அல்ல, சம்பாதிப்பதில் அல்ல, செலவழிப்பதில் நபிகளுக்கு இன்பம். கொடுப்பது அப்படியான ஒரு அவருடைய ஹாபி, அவருடைய என்டர்டைன்மெண்ட். சக்கராத்திலும் 7 தீனார்களை சதக்கா கொடுத்து விட்டுதான் போகிறது. அன்பானவர்களே, கொஞ்சம் சமகால முஸ்லிம்கள் ஆங்காங்கே படுகின்ற கஷ்டத்தை நினைத்து ஒரு 2-3 துளி தண்ணீரை அல்லாவிடம் வடிப்போம். அங்கு அனாதையாகின்ற ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய குழந்தைகள் போன்று, நம்முடைய சகோதரர்கள் போன்று, சகோதரர்கள் தான் உடன் பிறக்காத இஸ்லாமிய சகோதரர்கள். அன்பானவர்களே, அங்கு அனாதையாகின்ற விதவையாகின்ற அந்த குடும்பத்தை இழக்கின்ற அந்த மனம் உடைந்து வாடுகின்ற மக்களுடைய வாயில் என்ன பேச்சு அதிகம் கேட்கிறோம். ஒரு நேரம் பசி தாங்க முடியாது நம்மால். கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக வீட்டிலே தீங்கானை உடைத்து எத்தனை பேர், கொஞ்சம் டீக்கு சீனி கூடி குறைந்ததால் டீயை கப்போடு உடைத்த எத்தனை பேர், கொஞ்சம் உடுப்பை சரியாக அயன் பண்ணவில்லை என்று கண்ணியமாக நடத்தப்பட வேண்டிய மனைவியை வேலைக்காரி போன்று திட்டியவர்கள் எத்தனை பேர். சின்ன சின்ன விஷயத்துக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஏசி அடிக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்தால் கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட கஷ்டத்தை அந்த மக்கள் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரைத்தானே அதிகம் சொல்கிறார்கள். 10 வார்த்தை பேசினதில் 5 அல்லாஹ்வுடைய பெயர் அல்லவா? என்ன காலம்? நவீன காலம், நவீன யுகம், குளோபல் வேர், உலகமும் சுருக்கி கையில் கொடுக்கப்பட்ட காலம். வீட்டுக்குள் இருந்து கொண்டு முழு உலகத்தையும் பார்க்க முடியுமான, உலா வர முடியுமான, உலகத்தில் எந்த மூளை முடுக்குக்கும் தொடர்பு கொள்ள முடியுமான, எந்த மூளை முடுக்குக்கும் பணம் அனுப்ப முடியுமான, எந்த மூளை முடுக்கில் உள்ளவர்களையும் லைவாக நேரடியாக பேச பார்க்க முடியுமான இந்த நவீன காலத்தில் தான் சாப்பிடுவதை கொண்டும் இல்லாமல் பசியால் கைதாய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நிறைந்திருக்கிறது, அதை சாப்பிட்டு உடலில் பலம் இருக்கிறது. வாழ்க்கையில் சகஜ தொழில் இருக்கிறோமா?